ஹலோ கைஸ், டுடே நம்ம ஹேமர் ஸ்ட்ரென்த் ஐசோரோ எப்படி கரெக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்காவான லேட் வேணுமா? நான் சொல்கிற இந்த வேரியேஷனை ட்ரை பண்ணுங்க. சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வந்து மிட் செஸ்ட் லெவலில் இருக்கட்டும். பேக் ஸ்ட்ரென்த்தை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின்னா நான் இந்த ஒர்க் அவுட் தான் சொல்லுவேன். நம்ம வெயிட்டை லைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. லேட்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேக், சரிங்களா? ஷோல்டர் பிளேடு வந்து ஃபார்வேர்டில் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கணும். நோ பவுன்ஸ் பேக் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இருக்கணும் உங்களுக்கு எல்லா ரெப்லையும். எல்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன், சரிங்களா, ஒர்க் அவுட்க்கு. ஸோ என்னோட கையை பாருங்க நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த கர்வ் கிட்ட முன்னாடி பிடிச்சிக்கோங்க. பேக்குக்கு ஸ்குவீஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணணும் 1 or 2 செகண்ட்ஸ்க்கு. அதில் வந்துட்டு ஸ்லோவாகவும் இருக்கணும், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எப்படின்னா கண்ட்ரோல்டு மோஷனில் இருக்கணும். வீக்லி 2 times இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்கள். 3 to 4 sets. உங்கள் பேக் ஸ்ட்ரென்த் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் தென் பேக் நல்ல சைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே காய்ஸ், உங்களை இதே மாதிரி இன்னொரு ஒர்க் அவுட் டிப்பில் சந்திக்கிறேன். பாய்.